அன்னைக்கு இவன் என்னோட கிளாஸ்மேட்டுன்னு ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டா அண்ணி. உண்மை என்னன்னா ஆகாஷும் நானும் காதலிக்கிறோம் அண்ணி. இந்த விஷயத்துல சஞ்சனா உங்களை தான் நம்பியிருக்கா. நீங்க தான் எங்களோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். ஹலோ ஹலோ எஸ்ஐ சார், சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். என்னது? பிபிஎஸ் ரெசார்ட்ல ஒரு லேடி ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே கிளம்புனீங்கன்னா அவளை நீங்க பிடிச்சிடலாம். இது ஃபேக் இன்ஃபர்மேஷன் கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க சார். முடிவு உங்களுது. மனிஷா, இன்னும் என்ன பண்ற? வா போலாம். ஆண்டி, அது விவேக் ஜானவி தானே? ஆமா மனிஷா, அவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. இப்ப எனக்கு முழுசா புரிஞ்சிருச்சு. அந்த ஜானவி அவனை கைக்குள்ள போட்டுக்க ட்ரை பண்றா. இவளுங்க புத்தியே அந்த மாதிரிதான். கொஞ்சம் அழகாவும் பணக்காரனாவும் கிடைச்சா போதும், எவ்வளவு சீக்கிரம் அவங்கள வளைச்சு போடலான்னு பாத்துட்டு இருப்பாங்க. இரு, அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஆண்டி, ஆண்டி இருங்க. என்ன விடு மனிஷா, நான் சொல்றது கேளு. இல்ல ஆண்டி ப்ளீஸ் இருங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் அவங்கள பத்தி எதுவும் தெரியாததுனால விவேக் உங்ககிட்ட மரியாதையோட நடந்துக்கிறான். ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் விவேக் உங்களை மதிக்கவே மாட்டான். அவன் நினைச்சதை சாதிக்கதான் முயற்சி பண்ணுவான். என்ன அரவிந்தா இது? ஆமா, எதுக்கு இதெல்லாம்? நீ என்ன பண்ணலான்னு முடிவுல இருக்க? மித்ராவும் லக்ஷ்மியும் 2 நாள்ல நிரந்தரமா பிரியறதுக்காக நாளன்னைக்கு கோர்ட்ல இருந்து அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துருவேன். அதெல்லாம் எனக்கும் புரியுது அரவிந்தா. ஆனா அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க? எதுக்காக அவங்கள பிரிக்கிறதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? இங்க பாரு அரவிந்தா, லக்ஷ்மி தான் விவாகரத்து கேட்டா. அவ தான் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரியவங்கள நம்ம அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கணுமே தவிர இப்படி பிரிக்கணும்னு நினைக்க கூடாது. இல்லங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்க கூடாது. மேடம், உங்க பேக்கை செக் பண்ணணும். ஏன் பேக்கா? எதுக்கு? இங்க ஒரு லேடி ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்க பேக்கை செக் பண்றதுக்கு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் செக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. மேடம், உங்க பேக்கை செக் பண்ணணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சார், ஐம் மித்ரா நந்தன், நந்தன் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சேர்மன். இவங்க என் வைஃப். சாரி சார், இது சாதாரண கம்ப்ளைண்ட் இல்ல, ரொம்ப பெருசு. எங்க முன்னாடி யாரா இருந்தாலும் சரி, எங்க கடமையை நாங்க செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு இல்ல சார், அது என்னங்க, அவங்க வேலையை தானே பாக்குறாங்க.
ஓகே, இந்த மேடம். ம், என்ன நடந்திருக்கும், என்ன அதிசயம் நிகழ்ந்துச்சுன்னு பயங்கரமான மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நீ லக்ஷ்மி பேக்ல போட வச்ச அந்த ட்ரக் பேக்கெட்ஸ் என்னாச்சுன்னு தானே யோசிக்கிற. நீ என்ன சொல்ற மித்ரா? லக்ஷ்மி பேக்ல நான் ட்ரக்ஸ் வைக்க சொன்னா? பிரவீன் மிட்டல், நீ ஒரு பெரிய கலைஞன். அதே மாதிரி நடிப்புல உன்னை மிஞ்ச ஆளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. ஜெய்தேவ், என்னப்பா ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? மித்ரா லக்ஷ்மி விவாகரத்து விஷயத்துல அரவிந்தா எடுத்த முடிவுல அர்த்தமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல அந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட என்ன பேசினாலும் அவ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. ஏன் சொல்றேன்னா, அரவிந்தா ஒரு விஷயத்த நம்பிட்டா அவகிட்ட என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டான். இந்த விவாகரத்தால மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் தான் நல்லது செய்யறதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதனால அவங்க வாழ்க்கையே அவ அழிக்க போறாங்கிற விஷயம் அவளுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா வேற என்ன பண்றதுன்னு எனக்கு எந்த யோசனையும் தோணல. ஆரத்தி எடுத்துக்கோங்க மாமா. என்னாச்சு மாமா? ஆரத்தி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நீ பூஜை பண்ற, ஆரத்தி எல்லாம் கூட கொடுக்கற.